நீங்கள் தேவனை பின்பற்றுகிறவர்களாய், பரலோகத்தை நீங்கள் தரித்து கொண்டவர்களாய், நான் இயேசுக்குரியவன் என்ற சிந்தையை தரித்து கொண்டு, நான் பரலோகத்திற்குரியவன் என்ற சிந்தையை தரித்து கொண்டு நீங்கள் பரலோகத்திற்கு உரியவர்களாய் வாழும் பொழுது இந்த பூலோகத்திலே இருக்கிற எந்த கிரியை கண்டும் நீங்கள் பயப்படவே மாட்டீர்கள். பயம் உங்களை அணுகாது. அல்லேலூயா. அதான் பவுல் சொன்னார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் உண்டு. நீங்களும் நானும் பரலோகத்திற்கு உரியவர்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அதற்குரிய ஒரு தோற்றத்திலே இருக்கலாம், அதற்குரிய ஒரு சாயலுக்குள்ளே இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு இதை கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறேனே. ஒரு ஆர்மியில் ஒரு சோல்ஜராக, ஒரு இராணுவ வீரராய் ஒருவர் போகிறார் என்று சொன்னால் அவருக்கு ஒரு காலகட்டம் நிர்ணயிக்கப்படுகிறது. 11 மாதம் நீங்கள் வேலை செய்யணும், 1 மாதம் உங்களுக்கு லீவு. ஆகையினாலே 11 மாதம் நீங்கள் என்ன பண்ணுங்க, வேலை செய்யணும். இப்போ வேலைக்கு போன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வேலைக்கு உரிய சாயலை தரித்து கொள்வார்கள். அந்த வேலைக்குரிய யூனிஃபார்ம் இருக்கும், அந்த வேலைக்கு உரிய வேலைகள் இருக்கும். ஆனால் ஒரு 11 மாதம் முடிஞ்ச பிறகு என்ன ஆகும், அந்த ட்ரெஸ் எல்லாம் களைந்து போட்டு வீட்டுக்கு வரும் பொழுது, என்னுடைய வீட்டுக்கு நான் போகிறேன்,